பார்க்காம யாரும் இருந்ததே இல்லை. ஒரு நாள் விடுமுறை என்பது அரசியல் இருந்ததே இல்லை. நிறைய பேருக்கு மேல போ, நீ ஊருக்கு வரணும், தோட்டத்துக்கு வரணும், உங்களை தோட்டத்துக்கு வந்து தோட்டத்துக்கு போயே 4 மாதம் 5 மாதம் அட்லீஸ்ட் அம்மாவை பார்க்க வந்தாலும் உங்களை பார்க்க வர்றேன், அம்மாவை பார்த்து 2 மாசம் இல்ல சென்னை வீட்டுக்கு வந்தாலும் பார்க்க வர்றேன், சென்னைக்கு போயே பல நாட்கள் ஆகும். எண்மண் எண்மக்கள் யாத்திரை ஆரம்பித்ததிலிருந்து விடுப்பு என்பதே கிடையாது 8 மாசம். ஆனால் ஓய்வே இல்லை, ஓய்வே இல்லை. காரணம் நான் தெளிவாக இருக்கின்றன. ஐயா அம்மா இப்ப மாநில நடக்கலைன்னா எப்பவும் நடக்காது. இப்ப எப்பவும் இல்லை, சத்தியமா நடக்காது. சொல்லுகிற ஒரு அங்கீகாரம் தேவைப்படும். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் எனக்கு அந்த மாதிரி பேசி எஸ்கேப்பை போயிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்க. நான் பிரின்சிபல் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நீங்க கோரிக்கை கொடுத்துருக்கீங்க, அதை பரிசீலனை பண்றேன். இல்ல நீங்க கொடுத்துருக்கீங்க, நீங்க ஒரு தனி மனிதன் தான் சார், கொடுத்துருக்கீங்க அப்படியே எடுத்து போடுறது வரப்போ வரும். அந்த மாதிரி எனக்கு பதில் சொன்னா நிறுத்துவா நீங்க நினைக்கிறீங்க. அதற்கு மக்களுடைய அதிகாரம் நமக்கு தேவை. ஒரு ஆட்சியாளரை கண்டித்து, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரை கண்டித்து இதை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக தாங்கய்யா இந்த மக்கள் அதிகாரம் என்கின்ற தேர்தலை நாம் அது நமக்கு தேவைப்படும். நாம் ஓவர்ரூல் பண்ணி செய்யணும். ஒரு கலெக்டர் செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும் கூட ஓவர்ரூல் பண்ணி செய்யணும். அது இல்லை என்றால் இந்த பதவி எதுக்கு அலங்காரத்துக்கு. இந்த பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே நான் உங்களிடம் மன்றாடி கூட 303 எம்பிகளோடு இருக்கின்றோம், இதற்கு 400 செல்ல வேண்டும் என்று. அதனால் நீங்கள் தெரியாத புரிந்து கொள்ள வேண்டும். தவறு சகோதரிகளே, பலத்துல நம்முடைய அறிவுக்கு இவருடைய எழுச்சியாக நீங்களாம் வந்திருக்கு. அதனால் இது உங்களுடைய தேர்தல். இல்ல அண்ணாமலை என்ன பார்க்கல, அண்ணாமலை பொருள் பாருங்க, எல்லாத்தையும் வந்து வாங்க கேட்கல, எங்க தெருவு நிறைய ஊர் வந்துக்கணும்ல, நியாயமான கேட்கலாம். என்ன கொஞ்சம் காயம் கிடைக்கும் நல்லா இருக்குமே, நானும் அப்புறம் பிடிக்கும் ஆசிரியர் ஊர் போனது மொழி எல்லாம் பிடிக்கும். எங்க ஊருக்கு வருவீங்க வெறும் 12 நாட்கள் நடக்குது. 21 லட்சம் பேர் 40 தொகுதிகளுக்கு நான் இதெல்லாம் 18ஆம் தேதிக்கு முன்பு நான் செய்ய வேண்டிய 40 தொகுதி. ஒரு நாளைக்கு 6 பாராளுமன்ற தொகுதி சார். 6 மணிக்கு கன்னியாகுமரி ஆரம்பிச்சா இரவு 10 மணிக்கு 5ஆவது தொகுதி இருக்கு. பாராளுமன்ற நான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி உச்சியை நடந்து இதுவே தமிழ்நாடு நின்று 7 இடத்துல 5 இடத்துல 6 இடத்துல தான் இருக்கு. 19 பேர் இருக்கிறாங்க. என்னால பேசி வைக்கலாம். நீங்க சொல்லி மனநிலை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. வங்கி போடும் சென்னை வைக்கிறாங்க. அதனால நான் திரும்ப சொல்லுங்க, நீங்கள் தான் வேட்பாளர்.